அனைத்து ஆன்மாக்களுக்கும் இறைவணக்கம். திருமந்திரத்தின் பாடல் விளக்கங்களை செவிமடுக்கின்ற இப்பயணத்தில் இன்று 3ஆம் தந்திரம் 8 தியானம். எண்ணாயிரத்தாண்டு யோகம் இருக்கினும் கண்ணார் அமுதினை கண்டறிவாரில்லை. உன்னாடியின் உள்ளே ஒளிபெற நோக்கில் கண்ணாடியில் போல கலந்து நின்றான் தானே. இப்பாடலில் திருமூலர் இந்த தியானத்தை பற்றி, தியானம் செய்கின்ற முறை, தியானம் செய்து எப்படி இறைவனை அடைதல், இறைவனை காண முடிதல் என்றெல்லாம் பற்றி கூறி கொண்டு வருகின்றார். அதில் இப்பாடலில் இறைவனை எப்படிப்பட்டவர்களும் எந்த நிலையில் எத்தனை ஆண்டுகள், கணக்கில்லாத எண்ணில் அடங்காத ஆண்டுகள் யோக நிலையில் இருந்தவர்கள் கூட வெளியே இறைவனை கண்டு அறிந்தவர்கள் யாரும் இல்லை என்று கூறுகின்றார். எடுத்த உடனே தான் இறைவனை நம்முடைய அகத்தே, அகக்கண்களின் இல்லாமல் புறத்தே, புறக்கண்களின் மூலமாக புறத்தே கண்டு இறைவனை கண்டு உணர்ந்தவர்கள் யாரும் இல்லை. எத்தனை ஆண்டுகள், எண்ணில் அடங்காத ஆண்டுகள் யோக நிலையில் இருந்தாலும் கூட இறைவனை வெளியே கண்டு உணர்ந்தவர்கள் யாரும் இல்லை என்று சொல்கின்றார். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி, அவனுடைய அருளை பெறுவதற்கும் இறைவனுடைய காட்சியை கண்டு கழிப்பதற்கும் அவன் அருள் தேவை. அதுபோல எத்தனை எத்தனை ஆண்டுகள் யோகம் இருந்தாலும் இந்த கண்ணார் அமுதினை, அதாவது சிவபெருமானை கண்டு அறிவார் இல்லை. எனவே அப்படிப்பட்ட எத்தனை ஆண்டுகள், எண்ணில் அடங்காத ஆண்டுகள் இருந்தாலும் கூட இந்த பரம்பொருளை, இறைவனை அங்கே வெளியே கண்டு அறிந்தவர்கள் யாரும் இல்லை என்று சொல்கின்றார். அதே நேரத்தில் உள்ளுக்குள் இருக்கும் சகசிர தலத்தில், இந்த சக்கரங்களில் ஒன்றான சகசிர தலத்தில் உள்ள ஒளியின் மேல் எண்ணத்தை வைத்து தியானித்தால், இப்போ வெளியில யாரும் பார்க்கல, என்னதான் அவர்கள் எத்தனை 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 ஆண்டுகள், எண்ணிலடங்காத ஆண்டுகள் தியானம் புரிந்தாலும் கூட காண முடியாது என்று சொல்கின்றார். அப்போ என்ன செய்யணும்? உள்ளுக்குள் இருக்கக்கூடிய, நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய சகசிர தலத்தில் உள்ள ஒளியின் மேல் எண்ணத்தை வைத்து தியானித்தால், அந்த சகசிர தலத்தில் இருக்கக்கூடிய ஒளியின் மீது நம்முடைய நினைவை பொருத்தி, நம்முடைய சிந்தனையை செலுத்தி நாம் தியானம் செய்து வந்தால், கண்ணாடியில் எப்படி உருவம் கலந்து இருக்கின்றதோ, முகம் பார்க்கின்ற கண்ணாடியில் என்னாச்சு, அதில் அந்த கண்ணாடியோடு நம்முடைய உருவம் கலந்து இருக்கின்றது அல்லவா? அதுபோல கண்ணாடியில் உருவம் கலந்து இருப்பது போல உள்ளுக்குள் இருக்கும், உள்ளுக்குள் கலந்து இருக்கும் இறைவன் என்று சொல்கின்றார். எனவே கண்ணார் அமுதினை, அதாவது இறைவனை கண்டறிவார் இல்லை புறத்தே, அதாவது உள்ளே இருக்கக்கூடிய சகசிர தலத்தில் உள்ள ஒளியின் மேல் எண்ணத்தை வைத்து தியானம் செய்தால் கண்ணாடியில் எப்படி உருவம் கலந்திருக்கின்றதோ அதுபோல உள்ளுக்குள் கலந்து இருக்கும் இறைவனை உணரலாம் என்று கூறுகின்றார். திருச்சிற்றம்பலம்.